ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரளா சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரே பண்ணலாம், அதை முன்னாடியே எப்படி பர்ஃபெக்டாக ப்ரீ-ப்ளீட் பண்ணி வைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக காட்ட போகிறேன். நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரளா சாரியை நான் ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப பியூரான காட்டன் சாரீ தான். ஸோ கேரளா சாரீஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்கும். சில சாரீஸ் மட்டும் பார்டர் சைடில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சு, இல்லை பார்டர் சைடில் லைக் உங்களுக்கு கலர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி சில பல்லு டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது கேரளாவில் வாங்கின பியூரான கேரளா சாரீ தான். ஸோ அதனால் இந்த சாரீ எப்படி ப்ரீ-ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ பல்லு ப்ளீட் நம்ம எப்போவுமே நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் சைஸ் என்ன எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இதில் நிறைய குட்டி குட்டி ப்ளீட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க முடியாது. எடுக்க முடியும், பட் என்னென்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் செகண்ட் தேர்ட் ப்ளீட் எல்லாம் ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட பாடி மறையும். இன்கேஸ் நீங்கள் ப்ளவுஸ் முன்னாடி ஹூக்ஸ் வச்சு நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சாரீ எங்கே பின் பண்ணணும், எப்படி அயர்ன் பண்ணணும், என்ன டேபிள் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு வீடியோலையுமே ஒரு ப்ராடக்டை பற்றின ஸ்பெஷாலிட்டியோ அதோட ஒர்க்ஸ் பற்றியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ரொம்பவே புரியும். செல்ஃபாக நீங்கள் சாரீ ட்ரேப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், நீங்கள் எடுத்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணி வீட்டில் இருந்தே ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. ஸோ எந்த கிளாஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் கிளாஸ்லையுமே நீங்கள் எல்லா டெக்னிக்ஸுமே லேர்ன் பண்ணிக்க முடியும். ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ பல்லு ப்ளீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் காட்டன் சாரின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அயர்ன் பண்ணிங்கன்னா ஸ்டிஃபாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ செஸ்ட் ப்ளீட் எப்படி அயர்ன் பண்ணலாம் பார்க்கலாம். செஸ்ட் ப்ளீட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான், பட் அயர்னிங் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட டைரக்ஷன் சைடில் நீங்கள் அயர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காட்டன் சாரின்றதுனால நீங்கள் காட்டன் அப்படின்ற ஆப்ஷன் உங்களோட அயர்ன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக அயர்ன் பண்ணிக்கலாம். இது டேமேஜ்லாம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஆகாது காட்டன் சாரீஸில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்கள் அயர்ன் பாக்ஸில் என்ன ஹீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி பிரைடல் சாரீஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே நம்ம ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். கொரியர் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாரீ ரொம்பவே சேஃப் அண்ட் நீட்டாக வந்துடும். ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் நிறைய இடத்துலேருந்து நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட். சென்டர் ப்ளீட் ரொம்ப ஈஸி தான். அது எப்படி அளவெடுக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் செஸ்ட் ப்ளீட்டை மேலே போட்டு சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு கால் பகுதிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது குட்டி குட்டியாக எடுங்க. அப்போ தான் நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். உங்களோட இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் கை விரல்லேருந்து உங்களோட ஷோல்டர் வரைக்கும் நீங்கள் அளவெடுத்தாலே போதும். ஸோ அது உங்களோட ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட் ஆகிடும். இப்போ நான் எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி டேபிளில் போட்டுட்டு மேலே இருக்க பகுதியை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. ஒரு கிரிப்னஸ் மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யாரையாச்சும் பிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளீட்ஸாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரே பண்ணிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் அந்த டெக்னிக் ரொம்பவே எல்லாருக்குமே
ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிகினராக இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா ப்ளீட்ஸுமே வந்துட்டு ரொம்ப அழகாக வெளியில் தெரியும். நீங்கள் நடக்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். ஸோ எல்லா சாரீலுமே உங்களுக்கு ப்ளீட்ஸ்லாம் நல்லா அழகாக தெரியணும்னா சென்டர் ப்ளீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ளீட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு பெரிய ஒர்க் மாதிரி இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை பண்ண எனக்கு ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய தடவை பண்ண உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ட்ரே பண்ணும்போதும் இருக்கட்டும், இல்லை வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலுமே பார்க்கறதுக்கே என்னமோ 3-4 ப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்து எடுத்த மாதிரியே தெரியாது. ஸோ அதனால் சென்டர் ப்ளீட்டில் இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ப்ளீட்டை நீங்கள் அயர்ன் பண்ணுறீங்க இல்லையா, அதை அப்படியே ஜஸ்ட் டர்ன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை மடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இந்த பல்லு ப்ளீட்ஸ் எடுத்து மடிக்கிறது தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக டேபிளுக்கு முன்னாடி போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்ஸ் அளவு எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது வெளியில் எடுத்து விட தெரியலனா உள்ளே வச்சு கூட மடிக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ ஆக மொத்தத்தில் நீட்டாக மடிக்கணும், அதுதான் விஷயமே. ஓகேங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மடித்தாதான் இது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் கம்ஃபர்டபுள், உங்களோட சாரீ கசங்காமல் நீட்டாக இருக்கிற மாதிரி டெக்னிக்கை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது வந்து இதுதான் வந்து ரூல்ஸ்ன்னு கிடையாது. ஸோ உங்களோட டேலண்ட் அண்ட் உங்களோட பேட்டர்னை நீங்கள் உருவாக்கலாம். எஸ், இது என்னோட பேட்டர்ன். ஸோ எனக்கு இந்த மாதிரி மடித்தா தான் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு அசெப்ஷன். ஸோ இந்த மாதிரி 2-3 ஃபோல்டிங்ஸும் நமக்கு தெரியும், நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சாரியே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ சாரீ கட்டி இந்த மாதிரி வந்து ஆசமாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்து சாரீ கட்டட்டும். ஸோ எல்லாருமே வந்துட்டு இதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வந்து ஒரு மோட்டிவேஷன். ஸோ எஸ், ஃபைனலாக வந்துட்டு நம்ம இதை முடிச்சிட்டோம். அண்ட் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டு மேக்கப் வீடியோஸ் அண்ட் நிறைய வந்துட்டு போட்டுட்டு தான் இருக்கும். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.